கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 1:3. 1 John 1:3. நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியம் என்பது, ஃபெலோஷிப் என்பது நம்ம எல்லாரும் கூடி வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு நோக்கத்தில் இங்கே சொல்லலை. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, இங்கே ஃபெலோஷிப் இல்லை ஐக்கியம் என்பது ரட்சிப்பை குறித்து சொல்லக்கூடியதாக. இப்போ ஃபெலோஷிப்புங்கிறது ரட்சிப்போடு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இணைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி. இதை பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது, உங்களிலுள்ள மூப்பருக்கும் உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில். அப்போ என்ன இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பங்காளி, நம்ம எல்லாம் ஒன்றாக பகிர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது சொல்லும்போது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன, நம்ம அவரோட திவ்ய வல்லமை பெற்றவர்களாய் அதில் பங்குள்ளவங்களா இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் யோவான் 17வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பிரதான ஆசாரிய ஜெபத்தில் 21வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன, இப்போ யோவான் சொல்லும்போது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. அப்போ நான் அவர் கூட ஐக்கியம் உள்ளவனாயிருக்கேன், நீங்களும் எங்களுக்குள்ள ஐக்கியம் உள்ளவர்களாய் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் இப்போ பேதுரு சொன்னார், நான் பங்காளின்னு. பவுல் இதை குறித்து சொல்லும்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். யார்? அவர் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லக்கூடியதா. அதே மாதிரி 1 யோவான் 2:24 சொல்லும்போது, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அப்போ நாங்கள், யோவான் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஐக்கியம் யார் கூட இருக்குது? பிதாவோடும் குமாரனோடு இருக்குது. இப்போ நீங்கள் என் கூட ஐக்கியமாக இருக்கும்போது உங்களுக்கும் அதே ஐக்கியம் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்து தன்னுடைய பாவங்களை விட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி வாசம் பண்ணும்போது அந்த மனுஷன் என்னவாகிறான்? பிதாவோடும் அவரை அழைத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் உள்ளவனாக மாறுகிறான். அப்போ திரியேக தேவன் தனக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு பெரிய உன்னதமான பாக்கியத்தில் எந்த ஒரு மனுஷனும் வர்றான். அப்படி வரும்போது மற்ற கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்துவை யாரெல்லாம் இப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களோடு சேர்ந்து அவரும் ஒரு ஐக்கியத்தில் வருவதற்கு, அப்போ நம்ம எல்லாரும் என்ன ஆயிரும்? ஒரே குடும்பத்தில் ஒரு அங்கமாக மாறிடுறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த திரியேக தேவனோட நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம். இப்போ நீங்களும் அவரோட ஐக்கியம் வைத்திருக்கிறீங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட சொல்லும்போது பிரியமான சகோதர சகோதரிகளேன்னு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே. காரணம் என்ன? நம்ம எல்லாரும் ஒரே ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே ரட்சிப்பை பெற்று ஒரே குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய ஐக்கியம் ஒரு சாதாரண ஒரு ஐக்கியம் இல்லை. நம்முடைய ஐக்கியம் ஒரு குடும்பபூர்வமான ஐக்கியம் இல்லை. நம்முடைய ஐக்கியம் எதில் சேர்க்கப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால
மீட்கப்பட்டு நம்ம அவரோட இணைக்கப்பட்டோம். அதனால நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் மற்ற எல்லா கிறிஸ்தவர்களோடும் நமக்கு ஐக்கியம் உண்டாகுது. அதனால தான் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்து பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியம். அதை தான் அவ்வளவு அழகா நேர்த்தியா நமக்கு யோவான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நம்ம எல்லாம் ஒரு குடும்பங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் நமக்குள்ள எந்த சாதி இல்லை, எந்த மொழி வேறுபாடு இல்லை, எந்த பாகுபாடும் கிடையாது. நாம் எல்லோரும் ஒரே சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் மற்ற எல்லா கிறிஸ்தவர்களோடும் இருப்பதனால நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே உறுதியாய் உமக்குள் நிலைத்திருந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.